செல்போன் காமிச்சாதான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுற தாய்மார்களாக இருந்தால் இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நாம் எல்லாம் நினைக்கிறோம் ஃபோனை கொடுத்தா குழந்தை அமைதியாக இருக்குது சாப்பிடும் அப்படின்ட்டு. குழந்தைக்கு ஃபஸ்ட்டு செல்ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே நாம தான். அட்லீஸ்ட் சாப்பாடு 2-3 தரம் உள்ளே போகுதுன்ட்டு. ஆக்சுவலி அது லாங் டேர்மாக பிரெயினை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும். ஆக்சுவலி ஃபுட்டை சாப்பிட்ற பழக்கத்தையே மாற்றி அமைக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த செல்ஃபோன் இல்லாத காலத்தில், ஏன் 20 வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்துக்கோங்க, செல்ஃபோன் இல்லாமல் தானே சாப்பாடு நிறைய பேர் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் குழந்தைங்க சாப்பாடு வேணான்னா சொல்லுச்சு. ஆக்சுவலி ஸ்க்ரீன் டைமை விட ஃபேஸ் டைம் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பாட்டு பாடிட்டு, அம்மா கதை பேசிட்டு, அம்மா எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சு விளையாடிட்டு சாப்பாடு ஊட்டுறதான் குழந்தை ரசிக்கும். அப்புறம் க்ரீன் டைம், நேச்சர் டைம், இதை என்கரேஜ் பண்ணணும். தண்ணியில் விளையாட வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறது, வெளியில் வேடிக்கை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணினோம்னா தான் குழந்தையுடைய பிரெயினும் டெவலப் ஆகும். குழந்தை அந்த உணவையும் ருசித்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது லாங் ரன்னில் குழந்தையுடைய உணவு பழக்க வழக்கங்களையே நல்லதாக மாற்றும்.